இந்தியாவுடைய கடும் எதிர்ப்புகளையும் மீறி நம்ம எல்லைக்கு பக்கத்திலேயே அதுவும் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டக்கூடிய பணிகளை சீனா இப்ப ரொம்ப வேகமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு ஏற்பட போகும் ஆபத்துகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல்ல இந்த அணை எங்க அமையுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். திபெத்தில் இருக்கக்கூடிய யார்லுங் சாங்போ அப்படிங்கிற ஆற்றில தான் சீனா உலகத்தோட இந்த மிகப்பெரிய அணையை கட்டிட்டு வர்றாங்க. இந்த ஆறு திபெத்தில் ஆரம்பிச்சு திபெத் பீடபூமி வழியா கிழக்கு நோக்கி பாயுது. இது அருணாச்சல பிரதேசம் வழியா இந்தியாவுக்குள்ள நுழையும் போது இது சியாங் ஆறு அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ள வரும்போது இதுதான் பிரம்மாண்டமான அந்த பிரம்மபுத்திர ஆறா மாறுது. கடைசியா இது வங்கதேசத்துக்குள்ள நுழைஞ்சு வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. இந்த அணை ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுது அப்படின்னா, எதுக்கு சீனா இந்த அணையை கட்டுறதுக்கு இவ்வளோ தீவிரம் காட்டுறாங்க அப்படின்னா, சீனா இந்த அணையை கட்டுறதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. உலகத்திலேயே அதிகமா கரியமில வாயுவை வெளியிடக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது சீனா தான். புவி வெப்பமயமாதலுக்கும் காற்று மாசுபடுதலுக்கும் முக்கிய காரணமா இந்த கரியமில வாயு தான் அமையுது. 2060க்குள்ள நாங்க ரொம்ப சுத்தமான சுற்றுச்சூழல் உள்ள நாடா மாறுவோம் அப்படின்னு சீனா உறுதி எடுத்திருக்காங்க. ஆக அதுக்கு நிலக்கரியை குறைச்சிட்டு இந்த மாதிரி பிரம்மாண்டமான நீர்மின் நிலையங்கள் மூலமா கரண்ட் தயாரிக்கணும். அடுத்து இப்போ உலகமே ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஏஐ சிஸ்டம்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்கள், அப்புறம் டேட்டா சென்டர்கள்லாம் இயங்குறதுக்கு அசுரத்தனமான மின்சாரம் தேவை, ரொம்ப ரொம்ப அதிக அளவுல தேவை. அதுக்காக தான் இந்த மெகா திட்டம் அப்படின்னு சீனா சொல்லுது. அடுத்து சீனாவுக்கு திபெத் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சீனாவுக்கு திபெத் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி 3 முக்கியமான பலமான காரணங்கள் இருக்கு. இமயமலையும் திபெத் பீடபூமியும் தான் ஆசியாவோட பிரதான ஆறுகளான பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, யாங்சே, மீகாங் போன்ற பல பெரிய ஆறுகளோட பிறப்பிடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆறுகள் தான் இந்தியா, சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான், வியட்நாம் அப்படின்னு பல நாடுகள்ல இருக்கக்கூடிய சுமார் 200 கோடி மக்களோட குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் ஆதாரமா விளங்குது. திபெத் சீனா கைக்குள்ள இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த ஆசியாவோட தண்ணீர் கட்டுப்பாடும் அவங்க கைக்கு போயிடுது. இப்போ அவங்க கட்டக்கூடிய அணைகளே அதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம். இன்னொன்னு, திபெத் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல பூமிக்கு அடியில ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது. ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பேட்டரி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய லித்தியம், குரோமியம், தாமிரம், துத்தநாகம் போன்ற அரிய வகை தாதுக்கள், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த திபெத்ல தான் அதிக அளவில் இருக்கு. சீனாவோட வளர்ந்து வரும் தொழிற்சாலைகளுக்கு இந்த வளங்கள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அடுத்து ராணுவ ரீதியா திபெத் சீனாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் அப்படின்னே சொல்லலாம். 1950களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நேரடி எல்லை அப்படிங்கிறது கிடையாது. திபெத் தான் நடுவில் ஒரு தனி நாடா இருந்துச்சு. இப்போ திபெத் அப்படிங்கிறது சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதால அவங்களால இந்திய எல்லைக்கு மிக அருகிலேயே, ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே தங்களோட ராணுவ முகாம்கள், ஏவுகணை தளங்கள், அப்புறம் அதிவேக ரயில் பாதைகளை அமைக்க முடியுது. இந்தியாவை கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு திபெத் ரொம்பவே ஒரு சாதகமான இடமா பார்க்கப்படுது. இது சாதாரண மற்ற அணைகள் மாதிரி கிடையாது சீனா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்தோட இயற்கையான அமைப்பை வச்சு சீனா ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேஸ்கேடிங் டேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ்கேடிங் அப்படின்னா அடுக்கடுக்கான அப்படின்னு அர்த்தம். அதாவது மொத்தம் 5 அணைகளை அடுத்தடுத்து கட்ட போறாங்க. இமயமலையில நாம்சா பர்வா அப்படிங்கிற சிகரத்துக்கிட்ட இந்த ஆறு ஒரு குதிரைலாடம் வடிவத்துல வளைஞ்சு வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள திடீர்னு சுமார் ஒரு 6500 அடி உயரத்திலிருந்து தலைகீழா கீழே விழுகுது. அதாவது ஆறு அப்படியே மலையை சுத்தி வளைஞ்சு, அதாவது ஒரு யூட்டர்ன் போட்டு கீழே இறங்கி வரணும். அப்படி சுத்தி வரும்போது ஆறு ஆரம்பிக்குதுல அந்த இடத்துக்கும் அது முடியக்கூடிய இடத்துக்கும் இடையில 6500 அடி உயர வித்தியாசம் இருக்கான். ஆறு இயற்கையாவே மலையை சுத்தி வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகும். அப்படிங்கிறதால சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, மலையை சுத்தி போகாம மலையோட நடுப்பகுதியை குறைஞ்சு ஒரு பெரிய சுரங்கப்பாதையை போடுறாங்க, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஆத்தோட தண்ணியை அந்த சுரங்கத்துக்குள்ள திருப்பி விட்டுடுறாங்க. இப்ப தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மலையை சுத்தி வராம நேரா அந்த உயரமான சுரங்கப்பாதை வழியா கீழ் நோக்கி பாயும். அந்த சுரங்கப்பாதையோட முடிவுல, அதாவது கீழே
பெரிய பெரிய ராட்சத விசிறிகளை டர்பைன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சிருப்பாங்க. 6500 அடி உயரத்திலிருந்து சுரங்கத்துக்குள்ள பாஞ்சு வரக்கூடிய தண்ணி பயங்கர வேகத்துல இந்த விசிறிகள் மேல மோதும். தண்ணியோட வேகத்துல அந்த விசிறிகள் அதிவேகமா சுழலும் போது மின்சாரம் தயாராகும். இந்த ஒரு திட்டத்துக்காக சீனா எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா இந்திய மதிப்புல 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல. இதை சர்வதேச விண்வெளி நிலையத்தை கட்டுறதுக்கான செலவை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. சீனா ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. உலகத்திலேயே ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்கு பகுதியில தான் இந்த அணை அமையுது. அங்க ஆறு ரொம்ப உயரத்திலிருந்து செங்குத்தா கீழே பாயுது. தண்ணீர் எவ்வளோ வேகமா எவ்வளவு உயரத்திலிருந்து விழுதோ அவ்வளவு அதிக மின்சாரத்தை தயாரிக்க முடியும். அதனாலதான் சீனா இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனால சீனாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அணை மூலமா 60,000 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்க முடியுமா. இது அவங்களுடைய முன்னீர் இடுக்கு அணையை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முழு இங்கிலாந்து நாட்டுக்கே ஒரு வருஷத்துக்கு தேவையான கரண்ட்டை இந்த ஒரு அணை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அணை கட்டத்தான் செலவே தவிர தண்ணி மூலமா கிடைக்கக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மலிவானது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்தையும் விட முக்கியம், இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு போற ஆறோட ஒரு பாதையை சீனா தன் கைக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க நினைச்சா இந்த தண்ணியை தேக்கலாம், இல்லைன்னா மழை காலத்துல மொத்தமா திறந்து விட்டு வெள்ளத்தை கூட உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய மறைமுக மிரட்டல் மாதிரி தான் பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு ஏன் கவலை இதுல அப்படின்னா, சீனா அவங்க நாட்டுக்குள்ள அவங்க இடத்துல தான் அணை கட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு இந்தியா இவ்வளோ பயப்படணும், கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நியாயமான கேள்விதான். சீனா செய்யக்கூடிய இந்த வேலையால இந்தியாவுக்கு 4 பெரிய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு. முதல் ஆபத்து அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீரே ஒரு ஆயுதமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சீனா மலையை குடைஞ்சு தண்ணீரை திருப்பி விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறதே சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில ஏதாவது எல்லை பிரச்சனையோ இல்லை யுத்தம் வருது அப்படின்னு வச்சுப்போம். சீனா அந்த சுரங்க கதவுகளை மொத்தமா திறந்து விட்டா 6500 அடி உயரத்திலிருந்து வரக்கூடிய அசுர வேகத்துல வரக்கூடிய தண்ணி அருணாச்சல பிரதேசம் அப்புறம் அஸ்ஸாம் மாநிலங்களை ஒரே நாள்ல மூழ்கடிச்சிடும். அதே மாதிரி சீனா அந்த தண்ணியை அப்படியே தடுத்து வச்சுக்கிட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மபுத்திர ஆறு அப்படியே வறண்டு போயிடும். அடுத்து வண்டல் மண். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். பிரம்மபுத்திர ஆறு வர்றப்ப அது ஒன்றும் சும்மா வர கிடையாது. இமயமலையிலிருந்து வரும்போது விவசாயத்துக்கு தேவையான மிகச்சிறந்த வண்டல் மண்ணையும் இயற்கையான சத்துக்களையும் அங்கிருந்து அடிச்சுக்கிட்டு வருது. இதனாலதான் அஸ்ஸாம், வங்கதேசம் ஆகிய பகுதிகளில் விவசாயம் ரொம்பவே செழிப்பா இருக்கு. இப்போ சீனா மலையை குடைஞ்சு தண்ணியை கொண்டு வரும்போது அந்த மண்ணை எல்லாம் என்ன பண்ணும், சீனாவோட சுரங்கப்பாதையிலையும் அணைகள்லையும் தங்கிடும், அங்கேயே தேங்கிடும். இந்தியாவுக்கு ஃபில்டர் பண்ணி வரக்கூடிய தண்ணி சத்துக்கள் இல்லாம தான் வரும். அந்த சத்துக்கள்லாம் இல்லாதனால விவசாயம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து என்னன்னா, நிலநடுக்க ஆபத்து. அதாவது இந்த அணை கட்டப்படக்கூடிய திபெத் மற்றும் இமயமலை பகுதி அப்படிங்கிறது உலகத்திலேயே அதிக நிலநடுக்கம் வரக்கூடிய இடங்கள்ல ஒண்ணு. அங்க மலையை குடைஞ்சு பல லட்சம் டன் எடையுள்ள தண்ணீரை தேக்கும் போது பூமியோட தட்டுக்கள்ல அழுத்தம் அதிகமாகி பெரிய நிலநடுக்கம் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி நிலநடுக்கம் அணையோ சுரங்கமோ உடைஞ்சது அப்படின்னா அந்த பெருவெள்ளம் நேரா இந்தியாவுக்குள்ளதான் பாயும். கடைசி ஆபத்து அப்படிங்கிறது சீனா கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச விதிமுறைப்படி ஒரு ஆறு 2-3 நாடுகளுக்கு பொதுவா இருக்கு அப்படின்னா அணை கட்டக்கூடிய விவரங்களை மற்ற நாடுகளுக்கு சொல்லணும், அதுதான் நியாயம். ஆனா சீனா இந்த அணை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான விவரத்தையும் இந்தியா கூட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. இந்தியா செயற்கைக்கோள் மூலமா பார்த்து அவங்க கண்டுபிடிச்சாதான் இங்க இவ்வளோ பெரிய வேலை நடக்குது அப்படின்னே தெரியுது. இந்த அணை இந்திய எல்லையிலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் அமையுது. இதனால நாடுகளுக்கிடையே ஏதாவது பிரச்சனை வரும்போது சீனா அந்த தண்ணியை வச்சு அரசியல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா முறையான தகவல்களை தராம மறைக்கலாம். இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிரம்மபுத்திரா ஆற்று பகுதிகளில் என்ன நடக்குது, இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. இரு நாடுகளுக்கும் பொதுவான ஆறுகள் விஷயத்துல ஒன்னா சேர்ந்து செயல்படணும், தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சீனா கிட்ட இந்தியா வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அதே போல அஸ்ஸாம் போன்ற இடங்கள்ல வெள்ள பாதிப்பு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்தியா பலப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. சீனாவால பிரம்மபுத்திரா ஆற்றை முழுசா அப்படியே நிறுத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு தோணலாம். நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு. ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு வரக்கூடிய முக்கால்வாசி தண்ணி
இந்திய எல்லைக்குள்ள பெய்கிற மழையினாலும் அங்க இருக்கக்கூடிய துணை ஆறுகள் மூலமாகவும் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சீனா ஆரம்ப இடத்துல தண்ணியை வேணா கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாமே தவிர மொத்த ஆற்றையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக சீனாவுடைய இந்த புதிய அணை அப்படிங்கிறது சீனாவுடைய மின்சார தேவைக்கும் இந்தியாவுடைய தண்ணீர் பாதுகாப்புக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போட்டி. எதிர்காலத்தில் உலகப் போர்கள் வந்தால் அது தண்ணீருக்காக தான் இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதை நிஜமாக்காம இருக்கணும் அப்படின்னா சீனா தங்களோட பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பக்கத்து நாடுகளோட கவலைகளையும் மதித்து வெளிப்படைத்தன்மையோட தகவல்களை பகிர்ந்துக்கணும். இயற்கை கொடுத்த தண்ணீரை ஆயுதமாக்காம பகிர்ந்து வாழ்றதுல தான் ஒட்டுமொத்த ஆசியாவுடைய அமைதியும் பாதுகாப்பும் அடங்கியிருக்கு.